ஸ்ரீ வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 17ஆம் அத்தியாயம் இனிதே துவங்குகிறது. ததிலா மற்றும் கோஹலாவின் கதை. ஸ்ருததேவர் கூறினார், பெருமை அளிப்பவரே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் நற்பயன்களை தரக்கூடிய வைசாக மாதத்திற்குரிய அனைத்து புண்ணிய விரதங்களை குறித்து கேட்டறிந்தும் எனக்கு இன்னும் முழுமையான மன நிறைவு ஏற்படவில்லை. தர்மம் குறித்த உண்மையான அறிவுரைகளையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அற்புதமான மற்றும் மங்களகரமான கதைகளையும் உள்ளடக்கிய அந்த புனிதமான நூலை கேட்பதில் ஒருபோதும் சலிப்பு ஏற்படுவதில்லை. எனது முற்பிறவிகளில் நான் செய்த நற்செயல்களின் பலன்கள் நல்வாய்ப்பாக இப்போது முதிர்ச்சி அடைந்துள்ளன. அதனால்தான் தாங்கள் ஒரு விருந்தினரின் வடிவில் எனது இருப்பிடத்திற்கு வருகை தந்துள்ளீர்கள். தமது தாமரை போன்ற திருவாக்கிலிருந்து வெளிவரும் மிகவும் அற்புதமானதும் அமுதம் போன்றதுமான சொற்களை கேட்டறிந்த பின்னர் நான் முழுமையான மன நிறைவை அடைந்து விட்டேன். நான் பிரம்மதேவரின் பதவியையோ என் மோட்சத்தையோ கூட இப்போது விரும்புவதில்லை. ஆகையால் இவ்வுலக இன்பங்களையும் மோட்சத்தையும் அருளக்கூடியதும் மிகவும் சிறப்பானதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பெருமகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதுமான அந்த புண்ணிய விரதங்களை குறித்து மிக விரைவாக எனக்கு எடுத்துரைப்பீராக. அரசர் இவ்வாறு வேண்டிக் கொண்டதும் பெரும் புகழ்பெற்ற ஸ்ருததேவர் எனும் முனிவர் மனமகிழ்ச்சி அடைந்த அந்த மங்களகரமான புண்ணிய விரதங்களை குறித்து மீண்டும் எடுத்துரைக்க தொடங்கினார். ஸ்ருததேவர் கூறினார், அரசே, செவிமடுப்பீராக. பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு கதையை நான் தற்பொழுது உங்களுக்கு விவரிக்கப் போகிறேன். முனிவர்களால் அடிக்கடி விவாதிக்கப்பட்ட வைசாக மாத விரதங்களே இக்கதையின் மைய பொருளாக அமைந்துள்ளன. பம்பா நதிக்கரையில் சங்கன் எனும் பெரும் நற்பெயர் வாய்ந்த ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். வியாழ கிரகம் சிம்மராசியில் பிரவேசித்த சமயத்தில் அவர் மங்களம் நிறைந்த கோதாவரி நதிக்கரைக்கு யாத்திரை மேற்கொண்டார். புனிதமான பீமரதி நதியை கடந்து சென்ற அவர் கண்டகாச்சலம் எனும் காட்டு பகுதியை அடைந்தார். அது மனித நடமாட்டமாகவோ குடிநீரோ அறவே இல்லாத ஒரு வறண்ட இடமாக இருந்தது. மிகவும் கடுமையான வெப்பம் நிறைந்த வைசாக மாதத்தில் அவர் அந்த வெப்பத்தின் கொடுமையால் பெரிதும் அவதிப்பட்டார். நண்பகல் வேளையில் அந்த அந்தணர் ஒரு மரத்தின் அடியில் இளைப்பாறுவதற்காக அமர்ந்தார். அப்போது கரத்தில் வில்லேந்தியவாறு தீய நடத்தை உடையவனும் வஞ்சகனுமான ஒரு வேடன் அந்த இடத்திற்கு வந்தான். அவன் எந்த ஒரு உயிரினத்தின் மீதும் சிறிதும் கருணையற்றவனாக விளங்கினான். அவன் உயிர்களை அழித்தொழிக்கும் காலனை, மரண தேவதையை போன்ற மற்றொரு வடிவமாக திகழ்ந்தான். புனித சடங்குகளில் தீட்சை பெற்றிருந்த அந்த அந்தணர் தம் செவிகளில் குண்டலங்களை அணிந்திருந்தார். அவர் சூரியனைப் போல பேரொளி வீசி திகழ்ந்தார். அந்த அந்தணரை கண்டதும் கொடிய சுபாவம் கொண்ட ஒரு வேடன் அவரை பிடித்து கட்டி போட்டு அவர் அணிந்திருந்த செவி அணிகளை, காது குண்டலங்களை பறித்து கொண்டான். மேலும் அவரது காலணிகள், குடை, ஜபமாலை மற்றும் கமண்டலம் ஆகியவற்றையும் அவன் பிடுங்கிக் கொண்டான். பின்னர் இங்கிருந்து அகன்று செல் என்று கூறி அந்த அந்தணரை விடுவித்தான். மதிமயங்கிய புத்தியை கொண்ட வேடன் ஒருவன் இத்தகையவனாகவே இருந்தான். அவர் கூழாங்கற்கள் நிறைந்ததும் சூரிய வெப்பத்தால் காய்ந்து போனதும் கரடு முரடானதும் நீர் வசதி ஏதுமற்றதுமான ஒரு பாதையின் வழியே நடந்து சென்றார். சூரிய வெப்பத்தால் அவரது பாதங்கள் கடுமையாக வருந்தின. புலன்களை அடக்கி காமத்தை வென்ற அந்த அந்தணர் தரையில் புற்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த இடங்களிலெல்லாம் சற்று இளைப்பாரி கொண்டே மெதுவாக நடந்து சென்றார். சில சமயங்களில் அவர் வேகமாக ஓடினார். சில இடங்களில் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டார். வேறு சில இடங்களில் ஹா ஹா என்று வருத்தத்துடன் கதறினார். இவ்வாறு அவர் அவசரமாக பயணித்து கொண்டிருந்தார். வானத்தின் நடுவே சூரியன் சுட்டெரித்து கொண்டிருந்த வேளை அந்த முனிவர் இவ்வாறு துன்புறுவதை கண்ட வேடன் பொதுவாகவே அறநெறிகளை வெறுப்பவனாகவும் தீய எண்ணம் கொண்டவனாகவும் இருந்த போதிலும் அவர் மீது ஓரளவிற்கு இரக்கம் கொண்டான். அவன் தனக்குள் இவ்வாறு சிந்தித்தான், வேறொரு காட்டில் நான் இவரிடமிருந்து பறித்து கொண்ட அந்த வசதியான காலணிகளை இவருக்கே திரும்ப அளித்து விடலாம் என்று எண்ணினான்.
வலுக்கட்டாயமாக பறித்து கொள்ளையடித்து சொந்தமாக்கிக் கொள்பவனுக்கே அனைத்தும் உரியவை என்பது வேடர்களாகிய எங்களின் அறநெறி சார்ந்த உடன்பாடாகும். ஆயினும் இவருடைய துன்பத்தை போக்குவதற்காக நான் அந்த காலணிகளை இவருக்கு தானமாக அளிக்கப் போகிறேன். இச்செயலால் ஏதேனும் புண்ணியம் கிடைக்குமானால் அது பாவியாகிய எனக்கே வந்து சேரட்டும். எனது பாதங்களில் இப்போது உள்ளவை தேய்ந்து போன 2 காலணிகளே. இவற்றுக்கும் எனக்கும் இனி எந்த பயனும் இல்லை. எனவே இவற்றை நான் இவருக்கே அளித்து விடுகிறேன். இவ்வாறு தன் மனதிற்குள் தீர்மானித்து கொண்ட அவன் உடனடியாக அந்த அந்தணரிடம் சென்று வெப்பம் மிகுந்த கூழாங்கற்களால் பாதங்கள் வெந்து போய் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருந்த அந்த சிறந்த அந்தணரிடம் அந்த காலணிகளை அளித்தான். அந்த காலணிகளை பெற்றுக்கொண்ட அந்த அந்தணர் அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தார். நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக என்று கூறி அந்த வேடனை அவர் மனதார வாழ்த்தினார். உண்மையிலேயே இந்த வேடனுடைய புண்ணியம் இப்போது முதிர்ந்த நிலையை அடைந்துள்ளது. ஏனெனில் வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் இவன் இத்தகையதொரு தானத்தை செய்திருக்கிறான். தீய சுபாவம் கொண்ட ஒரு வேடனாக இருந்தாலும் அவன் செய்யும் நற்செயலால் திருமால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெரிதும் மகிழ்கிறார். இப்போது நான் அடைந்திருக்கும் இந்த மகிழ்ச்சியான அனைத்தையும் ஒருங்கே பெற்றுவிட்டதை போன்றதொரு பேரின்பமாக திகழ்கிறது. இச்சொற்களை கேட்டதும் வேடன் வியப்படைந்தான். பிரம்மத்தை குறித்து நன்கு அறிந்தவரும் பக்தி நிறைந்தவரும் அதன் விளக்க உரையாளருமான அந்த அந்தணரிடம் அவன் மீண்டும் உரையாடினான். உமக்கு சொந்தமானது உமக்கே திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டது. இதில் எனக்கு புண்ணியம் ஏது இருக்க இயலும்? வைசாக மாதத்தை போற்றி புகழ்ந்து அதனால் பகவான் ஸ்ரீஹரி மகிழ்கிறார் என்று கூறுகிறீர்கள். அந்தணரே, இந்த வைசாக மாதம் என்றால் என்ன என்பதை எனக்கு விளக்குவீரா? பகவான் ஸ்ரீஹரி என்பவர் யார்? தர்மம் என்பதன் பொருள் என்ன? இவற்றை செவிமடுத்து அறிய விரும்பும் ஒருவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? கருணையின் இருப்பிடமே, எனக்கு இவற்றை எடுத்துரைப்பீராக. வேடனின் இச்சொற்களை கேட்டதும் சங்கன் தன் மனதிற்குள் பெரிதும் மகிழ்ந்தான். வியப்பு தன் மனதில் அவன் வைசாக மாதத்தை மீண்டும் தான் இப்போது இந்த வஞ்சக வேடன் எனக்கு பாதணிகளை அளித்துள்ளான். தன் இயல்பான தீய எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறாக செயல்பட்டுள்ளான். இது மிகவும் வியப்பிற்குரியது. மற்ற எல்லா புண்ணிய சடங்குகளும் அவற்றின் பலனை மறுபிறவிகளில் தான் அளிக்கின்றன. ஆனால் வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் செய்யப்படும் புண்ணிய சடங்குகள் மனிதர்களுக்கு உடனடியாக ஒரே கணத்தில் நன்மையை அளிக்கின்றன. இந்த வேடன் மனதால் தீயவனாகவும் நடத்தையால் வஞ்சகனாகவும் உள்ளான். நல்வாய்ப்பாக பாதணிகளை தானமாக அளித்ததன் மூலம் இவன் தூய இயல்பை அடைந்துள்ளான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானதும் களங்கமற்றதும் மன நிறைவை அளிப்பதுமான செயலே தர்ம சாஸ்திரம் அறிந்த மனு போன்ற அறிஞர்களின் கூற்றுப்படி உண்மையான தர்மமாகும். வைசாக மாதத்தில் செய்யப்படும் அந்த புண்ணிய சடங்குகள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றன. மற்ற எல்லா வகையான தானங்கள், தவங்கள் மற்றும் பெரும் யாகங்கள் ஆகியவற்றை காட்டிலும் வைசாக மாதத்தில் செய்யப்படும் புண்ணிய சடங்குகளாலேயே கேசவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெரிதும் திருப்தி அடைகிறார். அனைத்து தர்மங்களுக்குள்ளும் இதற்கு இணையான வேறொரு தர்மம் ஏதுமில்லை. மக்கள் கயை, கங்கை, பிரயாகை அல்லது புஷ்கரம் ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. கேதாரம், பிரபாசம் அல்லது குருக்ஷேத்திரத்தில் உள்ள செமந்தகம், சமந்த பஞ்சகம் ஆகிய புண்ணிய தலங்களுக்கு அவர்கள் செல்ல தேவையில்லை. கோதாவரி, கிருஷ்ணா நதி, ராமேஸ்வரம், சேதுக்கரை அல்லது மருத்விருதா ஆகிய நதிகளுக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வைசாக மாத தர்மத்தின் பெருமைகளை போற்றும் இந்த தெய்வீக கதையே ஒரு புண்ணிய நதியாக திகழ்கிறது. இது மிகவும் புனிதமானது. இந்த தெய்வீக கதையாகிய நதியில் எவன் புனித நீராடுகிறானோ அவனது இதயத்திற்குள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உடனடியாக எழுந்தருளி விடுகிறார். வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் மிகச் சிறிய அளவிலான செயல்களை செய்வதன் மூலமோ அல்லது பாதணிகளை காணிக்கைகளாக அளிப்பதன் மூலமோ
அளவற்ற நன்மைகளை அடைய முடிகிறது. இத்தகைய நன்மைகளை மற்ற காலங்களில் பெரும் செலவுகளுடன் செய்யப்படும் தானங்கள், யாகங்கள் அல்லது பிற புண்ணிய சடங்குகள் மூலம் கூட அடைவது அரிது. வேடனே, மாதவ மாதம், அதாவது வைசாக மாதம் என்றழைக்கப்படும் இந்த மாதம் புண்ணியங்களை வளர்ப்பதற்கு மிகவும் உகந்ததாகும். இம்மாதத்தில் சூரிய வெப்பத்தால் ஏற்படும் துன்பத்தை போக்கக்கூடிய இந்த பாதணிகளை தாம் எனக்கு தானமாக அளித்துள்ளாய். இதன் விளைவாக முற்பிறவியில் நீ ஈட்டியிருந்த புண்ணியங்களின் பலன் இப்போது முதிர்ந்து உனக்கு நற்பலனை அளிக்க தொடங்கியுள்ளது. பொதுவாக வேடனே, உன் மீது மகிழ்வுற்ற இறைவன் நன்மையையே விளைவிப்பார். இல்லையெனில் இத்தகைய உன்னதமான மனப்பாங்கு உனக்கு எவ்வாறு ஏற்பட்டிருக்க இயலும்? அந்த முனிவர் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதே யமதேவனால் தூண்டப்பட்ட ஒரு வலிமை மிக்க சிங்கம் ஒரு புலியை கொல்லும் நோக்குடன் ஆவேசமாக பாய்ந்து வந்தது. ஆனால் விதியின் வசத்தால் அங்கே கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு யானையை கண்டதும் அந்த யானையை கொல்ல அது முயன்றது. அந்த சிங்கம் தன் பாதத்தால் யானையை தாக்கி போருக்கு ஆயத்தமாக நின்றது. அரசனே, அந்த வனத்தில் அந்த சிங்கத்திற்கும் யானைக்கும் இடையே ஒரு கடும் போர் மூண்டது. போரிட்டு களைப்படைந்த அவை சண்டையை நிறுத்திவிட்டு ஒன்றை ஒன்று உற்று நோக்கியவாறு நின்றன. நற்பேராக அந்த உத்தம முனிவர் வேடனிடம் கூறியிருந்த வார்த்தைகளை அவை செவிமடுக்க நேர்ந்தது. அந்த வார்த்தைகள் அனைத்து பாவங்களையும் போக்க வல்லவையாக இருந்தன. அந்த மாதத்தின் வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் மகிமையை செவிமடுத்ததன் மூலம் அவற்றின் உள்ளம் தூய்மையடைந்தது. அவை தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டன. தங்கள் உடல்களை துறந்து அவை உடனடியாக விண்ணுலகம் சென்றன. அவை தெய்வீக வடிவங்களை அடைந்திருந்தன. தெய்வீக நறுமண பூச்சுக்களை தங்கள் உடலில் பூசியிருந்தன. ஒரு தெய்வீக விமானத்தில் ஆகாய தேரில் அமர்ந்திருந்தன. தேவ கன்னியர் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தனர். திடீரென்று அவை கரங்களை கூப்பி வணங்கியவாறு சிரம் தாழ்த்தி அந்த வேடனுக்கு முன்னால் நின்றன. புனித சடங்குகளை விளக்கி உரைக்கும் அந்த பெரும் முனிவர் அவற்றை கண்டதும் வியப்படைந்தார். அவர் அசைவற்று நின்று, நீங்கள் யார்? விலங்குகளிலேயே கீழான இனத்தில் நீங்கள் பிறக்க நேர்ந்தது எப்படி? நீங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இறக்க நேர்ந்தது எப்படி? எவ்வித தெளிவான காரணமும் இன்றியே நீங்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல முயன்று கொண்டிருந்தீர்களே. இவை அனைத்தையும் எனக்கு விரிவாக எடுத்துரையுங்கள், பாவமற்றவர்களே என்று வினவினார். அந்த முனிவர் இவ்வாறு வினவியதும் அவை பின்வருமாறு பதிலளித்தன. நாங்கள் மதங்க முனிவரின் புதல்வர்களான தத்திலன் மற்றும் கோகலன் ஆவோம். ஒரு சாபத்தின் காரணமாகவே தத்திலனும் கோகலனும் சிங்கம் போன்ற பிறவிகளாக மறுபிறவி எடுத்தோம். நாங்கள் அழகிய தோற்றமும் முழுமையான இளமை பொலிவும் வாய்க்க பெற்றிருந்தோம். அனைத்து கலைகளிலும் வல்லவர்களாக திகழ்ந்தோம். தர்ம நெறிகளை நன்கு அறிந்தவரும் அனைத்து புண்ணிய சடங்குகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களுள் மிகச் சிறந்தவருமான மதங்கர் எனும் பிராமண முனிவரானவர் எங்கள் தந்தை ஆவார். எங்களிடம் பின்வருமாறு அவர் கூறினார். என் அன்பு செல்வங்களே, மதுசூதன பெருமானுக்கு மிகவும் உகந்த மாதமான வைகாசி மாதத்தில் வழிபோக்கர்களுக்காக பாதையோரத்தில் இலவச நீர்பந்தல்கள் அமைத்து சிறிது நேரம் அவர்களுக்கு விசிறிவிட்டு நிழல் தரும் பந்தல்களை அமைத்து வயிறார உணவும் குளிர்ந்த நீரும் வழங்குங்கள். காலையில் புண்ணிய நீராடி இறைவனை வழிபடுங்கள். மேலும் இறைவனின் திருக்கதைகளை தவறாமல் செவிமடுங்கள். அதன் வாயிலாகவே சம்சார பந்தம் எனும் பிணைப்பு நீங்கி போகும். இவ்வாறு பல்வேறு அறிவுரைகளின் வாயிலாக நாங்கள் உபதேசிக்கப்பட்டோம். ஆயினும் நாங்கள் தீய குணங்களையே கொண்டிருந்தோம். நான் தத்திலன் சினமுற்றேன். கோகலன் என்பவனோ என்னை விட பெருஞ்சினமும் அதோடு செருக்கும் கொண்டவனாக திகழ்ந்தான். தர்ம நெறிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட எங்கள் தந்தை சினமுற்று எங்களை சபித்தார். அவர் பின்வரும் நியதியை உறுதியாக பின்பற்றினார். நீதி நெறிகளை வெறுக்கும் மகனையும் செவிக்கு இனிமையற்ற சொற்களை பேசும் மனைவியையும் வேத கல்வியையும் பிராமணர்களையும் வெறுக்கும் அரசனையும் ஒருவன் உடனடியாக துறந்து விட வேண்டும். இல்லையேல் அவன் வீழ்ச்சி அடைவான். வெறும் உபச்சாரத்திற்காகவோ அல்லது பணத்தாசை காரணமாகவோ இத்தகையோருடன் தொடர்பு வைத்துக் கொள்பவர்கள் நரகத்தில் வீழ்ந்து 14 இந்திரர்களின் ஆட்சி காலம், அதாவது ஒரு மன்வந்திர காலம் முடியும் வரை அங்கேயே உழல்வார்கள். எனவே செருக்கும் சினமும் மேலோங்கி இருந்த எங்களை அவர் சபித்தார். அவர் இவ்வாறு கூறினார். சினமுற்று ஆவேசத்தால் அடித்து செல்லப்படும் இத்தத்திலன் ஒரு சிங்கமாக பிறப்பான். செருக்கு மிகுந்த கோகலன் மதம் பிடித்த ஒரு பெரிய யானையாக பிறப்பான்.
பின்னர் நாங்கள் மனம் வருந்தி சாப விமோசனம் வேண்டி அவரிடம் வேண்டினோம். எங்கள் தந்தையானவர் எங்களால் நடத்தப்பட்ட சிகிச்சையின் விளைவாக எங்கள் தந்தை சாபத்திலிருந்து எங்களுக்கு விமோசனம் அளித்தார். நீங்கள் கீழ்நிலை பிறவிகளாக பிறப்பீர்கள். சிறிது காலத்திற்கு பின்னர் நீங்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்புவீர்கள். அதே சமயத்தில் ஒரு வேடனுக்கும் முனிவருக்கும் சங்கரருக்கும் இடையேயான உரையாடல் தங்கள் செவிகளை எட்டும். ஒரு கணத்தில் நீங்கள் முக்தி அடைவீர்கள். உங்கள் விமோசனத்திற்கு பின்னர் உங்கள் முந்தைய வடிவங்களை அடைந்த பின் என் மகன்களே, என்னிடம் திரும்பி வந்து என்னுடன் தங்குங்கள். என் வார்த்தைகள் வேறு விதமாக இருக்காது. இவ்வாறு அந்த இரு தீயவர்களான நாங்கள் எங்கள் தந்தையால் சபிக்கப்பட்டோம். நாங்கள் கீழ்நிலை விலங்குகளாக மறுபிறவி எடுத்தோம். நல்ல வேளையாக ஒன்று கூடினோம். ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பினோம். மேலும் சிறந்ததும் மங்களகரமானதுமான உங்கள் உரையாடலை செவிமடுத்தோம். அதன் மூலம் நாங்கள் உடனடியாக முக்தி அடைந்தோம். இவ்வாறு அவர்கள் நடந்த அனைத்தையும் விவரித்து அந்த மாபெரும் முனிவரை வணங்கி அவரிடம் விடை பெற்றனர். அவர் அனுமதித்ததும் அவர்கள் தங்கள் தந்தையிடம் சென்றனர். இதை குறிப்பிட்டு கருணையின் இருப்பிடமான அந்த முனிவர் அந்த வேடனிடம் சென்றார். வைசாக மாதத்தின் பெருமையை கேட்பதால் கிடைக்கும் பெரும் நன்மையை காண்பாய். சிறிது நேரம் அதை செவிமடுத்ததால் முக்தி அவர்கள் கரங்களுக்கு எட்டியது. முனிவர் இவ்வாறு உரையாடி கொண்டிருந்த போதே கருணையின் இருப்பிடமும் சிறந்த அறிவும் ஆசைகளற்ற தன்மையும் மிகவும் தூய இயல்பும் புண்ணியத்தின் ஒரே இருப்பிடமுமான அந்த முனிவரின் முன் அந்த வேடன் தன் ஆயுதங்களை கீழே போட்டான். வைசாக மாதமான வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.